வணக்கம். முகப்பரு வர காரணம் என்ன? பருவ வயதில் ஆண்ட்ரோஜன் என்ற இயக்குநீர் ஆண் பெண் இருபாலருக்கும் சுரக்கத் தொடங்கும். சில சமயங்களில் ஆண்ட்ரோஜன் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது முகப்பரு உண்டாகிறது. சருமத்தில் கொழுப்பு சுரப்பிகள் உள்ளது. அவை சீபம் என்ற எண்ணெய் பசை போன்ற ஒரு பொருளை வெளியேற்றுகிறது. இவை மயிர்கால்களில் தங்கி சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க பயன்படுகின்றன. பருவ வயதில் சுரக்கும் அதீத ஆண்ட்ரோஜன் இந்த எண்ணெய் பசியை மிக அதிகமாக சுரக்க வைக்கின்றன. அப்போது அவை மயிர்கால்களில் வழக்கத்தை விட அதிக அளவில் படிந்து திரண்டு ரவை போன்ற முகப்பருக்களை ஏற்படுத்துகின்றன. சில சமயங்களில் பாக்டீரியா கிருமிகள் பருக்களில் தொற்றிக்கொள்ள பருக்கள் பெரிதாக வீங்கிக் கொள்கின்றன. எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். முகப்பருவை போக்கவும் தடுக்கவும் கீழ்காணும் வழிமுறைகள் நிச்சயம் உதவும். முகத்தை சோப்பு போட்டு வெதுவெதுப்பான தண்ணீரால் அடிக்கடி கழுவுங்கள். முகத்தில் பவுடர் பூசுவதையும் அழகு சாதன களிம்புகள் உபயோகப்படுத்துவதையும் தவிருங்கள். சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் முகத்திற்கு தேவை. கொழுப்பு நிறைந்த அசைவ உணவுகளையும் நெய், வெண்ணெய், கேக், ஐஸ்கிரீம், சாக்லேட், பாலாடை போன்றவற்றையும் ஒதுக்குங்கள். கீரை மற்றும் பச்சை காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்கள். தினமும் 2 லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் குடியுங்கள். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பருக்களை கிள்ளுவதோ அதனுள் இருக்கும் ரவை போன்ற பொருளை வெளியேற்ற அழுத்துவதோ கூடாது. பருக்களில் சீல் வைத்தால் டெட்ராசைக்ளின் மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரைக்கும் கால அளவுக்கு தொடர்ந்து சாப்பிடுங்கள். பருக்களின் மேல் பூசுவதற்கு பலவித களிம்புகள் கிடைக்கின்றன. அவற்றை தேர்வு செய்வதற்கு மருத்துவரின் உதவியை நாடுங்கள். முகப்பரு நீங்குவதற்கான வழிமுறைகள்: பன்னீர் ரோஜா முட்டுக்களை எடுத்து அது மூழ்கும் அளவு சூடான தண்ணீர் விட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கவும். பின் அந்த நீரை வடிகட்டி முகத்தில் பூசி 1/2 மணி நேரம் ஊறிய பின் துடைத்து எடுக்கவும். இவ்வாறு செய்தல் பருக்கள் நாளடைவில் மறையும். சந்தனக்கட்டையை பன்னீர் விட்டு இழைத்து முகத்தில் தடவி வந்தால் பருக்களினால் ஏற்பட்ட வடுக்கள் நாளடைவில் மறையும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது வெளியேறும் உயர்வையினால் துவாரங்களில் உள்ள அழுக்கு நீங்கி பருக்கள் வராமல் தடுக்கலாம். 1 ஸ்பூன் ஆரஞ்சு பழச்சாறை 1 ஸ்பூன் குளிர்ந்த நீரில் கலந்து அதை முகத்தில் தடவி 1/2 மணி நேரம் ஊறிய பிறகு துடைத்து விடவும். இது சருமத்தில் உள்ள எண்ணெய் நீங்கி பருக்கள் வராமல் பாதுகாக்கும். பார்லர்களில் இதே சிகிச்சையை தான் ஆரஞ்சு பீல் மாஸ்க் என்ற பெயரில் செய்கின்றனர். வேப்பிலை பொடி, துளசி பொடி, புதினா பொடி ஆகியவை தலா 1 டீஸ்பூனும் முல்தானி மெட்டி 2 ஸ்பூன்களும் எடுத்துக்கொள்ளவும். பின் அதை மிதமான சுடுநீரில் கலந்து முகப்பருக்களில் தடவும். இந்த கலவையை கண்களுக்கு அடியில் தடவக்கூடாது. 15 நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவிவிடவும். 2 ஸ்பூன்கள் ஓமவல்லி இலைச்சாறுடன் 1 ஸ்பூன் சிவப்பு சந்தனத்தை கலந்து பருக்கள் உள்ள இடத்தில் தடவும் வந்தால் விரைவில் பருக்கள் தொல்லை நீங்கும். சோற்று கற்றாழை சருமத்தை மிருதுவாக்கும் தன்மையுடையது. அவற்றின் நடுவில் இருக்கும் பசையை எடுத்து அதில் சம அளவு நீரை கலந்து முகத்தில் தடவி வந்தால் நல்ல பலன் கிடைப்பதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் அருகம்புல் பொடியும் குப்பை மேனி இலை பொடியும் குளிர்ந்த நீரில் கலந்து பருக்களில் போடலாம். இது பருக்களின் வடுமறைய உதவுகிறது. இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.